சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், பரிசுத்த ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் இயேசுவே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவர் சிங், எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, ஓ எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவர். ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்,
ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், பரிசுத்த ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றோம், பரிசுத்த ஆவி ஆனவரே ஓ அன்பு செய்கின்றோம், பரிசுத்த ஆவி ஆனவரே ஓ அன்பு செய்கின்றோம், பரிசுத்த பரிசுத்த ஆவியானவரே ஓ அன்பு செய்கின்றோம். கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறது. அவர் நம் நடுவில் அவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது. சேரக்கூடாத ஒளியின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், 7 குத்து விளக்குகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், காணக்கூடாத தெய்வம், அதர்சனமான தெய்வம், அவர் நம் நடுவிலே உலாவுகிறார். அவர் நம் நடுவிலே அசைவாடுகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல வாய்கள் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும் அவர் பாத்திரர், எல்லா ஆராதனைக்கும் அவர் பாத்திரர். ஓ ஷாகதலா ரபா கனஹாந்த ரபா எல்மருசாந்தெலி பகவனாந்தெலே மராஸ். ஹல்லேலூயா. உமக்கே துதி, உமக்கே புகழ், உமக்கே கணம் இயேசுவே. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் துதிகளுக்கு பாத்திரர், அவர் புகழ்ச்சிக்கு பாத்திரர், எல்லா மகிமைக்கும் அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. ஆமென். சகலத்தையும் படைத்தவர், சர்வ அதிகாரம் உள்ளவர். ஆமென். வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றின் மேலும் அவர் அதிகாரம் உடையவர். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Le parusalamanda libramana handerena. Hallelujah. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம். எத்தனை நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு பெரியவர். நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர், நீர் எங்களை தூக்கி சுமந்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை முழுவதையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம், சரணம், சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம். ஆமென். பார் போற்றும் தூய தூய தேவன் என்கிற துதி பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம், சரணம், சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம்,
சரணம் சரணம் இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 பார்ப்போற்றும் தூய தூய தேவனே மெய்ராஜனே எங்கள் நாதனே வாயம் யாவும் நீக்கும் துணையானீரே சரணம் 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 இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 இலை பாருதல் தரும் தேவனே இன்னல் துன்பம் நிற்கும் அருள்நாதனே ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே சரணம் 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 இலை பாருதல் தரும் தேவனே இன்னல் துன்பம் நிற்கும் அருள்நாதனே ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே சரணம் 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 இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே பலனீந்து வல்லக்கரம் பிடிப்பீரே ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன் சரணம் 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 பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே பலனீந்து வல்லக்கரம் பிடிப்பீரே ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன் சரணம் 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 இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 உந்தன் சீத்தம் செய்ய அருள் தாருமே எந்தன் சீத்தம் யாவும் என்றும் ஒளிப்பீரே சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும் சரணம் 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 உந்தன் சீத்தம் செய்ய அருள் தாருமே எந்தன் சீத்தம் யாவும் என்றும் ஒளிப்பீரே சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும் சரணம் 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 இயேசுராஜனின் இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 அல்லேலூயா பாடி வந்து தூதிப்பேன் மனதார உம்மை என்றும் போற்றுவேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் சரணம் 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 அல்லேலூயா
சரணம் 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 இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 பார்போற்றும் தூய தூய தேவனே மெய்ராஜனே எங்கள் நாதனே பாயம் யாவும் நீக்கும் துணையானீரே சரணம் 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 இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 உந்தன் சீதம் செய்ய அருள் தாருமே எந்தன் சீதம் யாவும் என்று ஒழிப்பீரே சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும் சரணம் 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 உந்தன் சீதம் செய்ய அருள் தாருமே எந்தன் சீதம் யாவும் என்றும் ஒழிப்பீரே சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும் சரணம் 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 ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது என்பது சில நேரங்களில் நமக்கு கடினமாக இருக்கலாம். அவருடைய சித்தத்தை செய்ய முயற்சி செய்யும் போது சில தடைகள் நமக்கு வரலாம். உங்களுக்கு தெரியும் இதுதான் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை செய்ய முடியாத தடைகள் உங்களுக்கு வரலாம். அதை செய்ய முடியாத போராட்டங்கள் உங்களுக்கு வரலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல எப்பாப்பிரா அப்படின்ற ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவன். என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறான் என்றால், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம்தான் அப்படின்னு தெரிந்தும் செய்ய முடியாத நிலை உங்களுக்கு இருக்கும்னா நீங்க என்ன செய்யணும்னா ஜெபத்தில் போராட வேண்டும். ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே போராட வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஏனென்றால் நிறைய தடைகள் நமக்கு வரும், வரலாம் அல்ல வரும். ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாத நிறைய தடைகள் உங்களுக்கு வரும். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம்
ஆண்டவருடைய சித்தத்துல போனா எந்த தடையும் வராதுன்னு அப்படி இல்லை. ஆண்டவருடைய சித்தத்துல தான் நிறைய தடைகள் உங்களுக்கு வரும். அப்ப நம்ம இந்த வார்த்தைகளை சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி உம்முடைய சித்தம் செய்ய எனக்கு பலன் தாரும். உம்முடைய சித்தம் இல்லாத காரியங்கள், நினைவுகள் கூட என்னிடத்திலிருந்து வெளியேறட்டும். சேர்ந்து பாடுவோமா? உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சித்தம் யாவும் என்றும் மொழிபீரே. சொந்தமா கையற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம். இது ஒரு ஜெபம். ஓ சரணம் சரணம். ரெண்டு கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு வெளியேறட்டும். என்னுடைய மனதை விட்டு வெளியேறட்டும். என்னுடைய சிந்தனை மண்டலங்களை விட்டு வெளியேறட்டும். உமக்கு சித்தம் இல்லாதவைகளை ஆண்டவரை நான் தொடராதபடிக்கு, அவைகளின் பின்னாக நான் ஓடாதபடிக்கு. ஓ சபரஹாந்தரேலே பாகாதீரா நானாசே எல் மருசாடலமாந்தரே ஹேதுடாயா எல் பாகதரே கேனஹாண்டலலாராசே ரே பிரபோனா ஹாந்தரோ சடவரஹாந்தரேனா இதம் பிரகதி லிபியோ செடவரஹாந்தலரா. ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். அவருடைய சித்தத்தை செய்ய உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய சித்தத்தின்படி நடக்க உங்களை வழி நடத்துகிறார். ஆமென். தடைகள் மாறுகிறது. ஆமென். மனநிலையில் காணப்படுகிற கட்டுகள் உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் வல்லமையினால், இயேசுவின் அன்பினால், இயேசுவின் பிரசன்னத்தினால். ஹalleluya. Thank you Father. ஆண்டவருடைய சித்தத்திலே நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்று வீச செய்தீரே. அன்று நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்று வீச செய்தீரே. ஓ தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. அந்த தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, லோத்துவை காப்பாற்றினீரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. எங்களையும் நினைவு கூர்ந்து
எங்கள் சொந்தங்களை இரட்சியும் ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. அந்நாளை நினைவு கூர்ந்ததால் அன் குழந்தை பெற்றெடுத்தாலே, ஓ அந்நாளை நினைவு கூர்ந்ததால் அன் குழந்தை பெற்றெடுத்தாலே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. ஓ மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. எக்காலம் ஊதும் போதெல்லாம் ஓ எங்களை நினைக்கின்றீர். எக்காலம் ஊதும் போதெல்லாம் எங்களை நினைக்கின்றீர். எதிரிகளின் கையில் இருந்து ரட்சித்து காப்பாற்றுகிறீர். ஓ எதிரிகளின் கையில் இருந்து ரட்சித்து காப்பாற்றுகிறீர். எக்காலம் ஊதும் போதெல்லாம், எக்காலம் ஊதும் போதெல்லாம் எங்களை நினைக்கின்றீர். எக்காலம் ஊதும் போதெல்லாம் எங்களை நினைக்கின்றீர். எதிரிகளின் கையில் இருந்து ஓ ரட்சித்து காப்பாற்றுகிறீர். எதிரிகளின் கையில் இருந்து ரட்சித்து காப்பாற்றுகிறீர். நினைவு கூறும் தெய்வம், நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. பெருங்காற்று வீச செய்தீரே, நோவாவை நினைவு கூர்ந்ததால் பெருங்காற்று வீச செய்தீரே. அன்று தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. ஓ தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நம்முடைய தெய்வம் நம்மை நினைவு கூறுகிறவர், நம்மை நினைத்தருளுகிற தெய்வம், நம்மை மறந்து விடுகிற தெய்வம் அல்ல. அதனாலதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேலே கர்த்தர் உன்னை மறந்தார் என்று சொல்லாதே. ஆண்டவர் நம்மை மறக்கிறவர் அல்ல, நம்மை மறக்கிறவர் அல்ல. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மில் நினைவாயிருக்கிறவர்.
சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஆமென், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். ஆண்டவர் நம்ம மேல நினைவாயிருக்கிற தெய்வம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா, நீர் என்மேல் நினைவாயிருக்கிறவர், நீர் என்மேல் நினைவாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி. மறவாதவர், மறவாதவர், நம்மை மறவாதவர். அவர் நமக்கு சொன்னதை நம்ம மறந்திருந்தா கூட அவர் மறவாதவர். உங்களுக்குன்னு சொன்னதை நீங்க மறந்திருக்கலாம், பல வருஷமா எழுதி வச்சு நீங்க மறந்திருக்கலாம், எழுதி வைத்ததை மறந்திருக்கலாம். ஆனா சொன்னவர் உங்களை மறப்பதில்லை. சொன்னவர் செய்து முடிப்பார், சொன்னவர் நிறைவேற்றுவார். ஆமென். அவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவர், நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. இருக்கரம் உயர்த்தி சொல்வோம், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என்னாயுள் உள்ளவரை. ஓ ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என்னாயுள் உள்ளவரை. ஓ அவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்றவங்க நல்ல கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அவர் நம்மை மறவாதவர், அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறவர், உங்கள் மேல் நினைவாயிருக்கிறவர், உங்கள் பிள்ளைகள் மேல் நினைவாயிருக்கிறவர். Thank you Father, thank you பா, நன்றி இயேசுவே. சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். தெரிந்த ஒரு பாடல், பழைய பாடல், சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம்.
நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே. பாடுவோம் பாடுவோம் எக்கால சத்தம், எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். 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 அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தொனித்திடவே நம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகா. பாடுமே கால சத்தம், கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே. ரவானா சந்தரே துரபஹந்தரே நா
Emabara sandere turabaka idam baru sandala labarana yandere lebarahanda samdarana libarahandere tudamana samdara mandarahandere libya khabarahandarana elmar bahandere nana lebarana sandere dirbios mabarahandara lebarahandere sabdarahanduna makaradiandere lebara labarana sanderana rigatura barahandere labarahandara labara bara 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 labara sandere tura bahandere elmar baham barana sandara bariandoros lerhandele le bara bakhatere tura baha rehatirana handala labara sandere idam baru samanda handala radadi andoro rehatuna bara sandere hetura bahandere yambara sabdara variya toromo namala handala bara 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 ibara bala gara bala bara bara variya bara 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 mata ta ta na ta ra de de bakuda bahase keria el bari me toro se le bara almar mahandara hadare hetura bana yandala dalara lere hetura samdara bana hamdare kelele yabara bala la ba ba bara sabdara handoros idam bregele libaro sadal yandala labara shaba bara handare le brahmana samdara bara 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 almar mahandala handalo labari yandere Ebrahandara siyatala variyandara nadiyandere elmar bahandere nahandaro labramana sandere o varge ராஜ்யம் வருக ராஜ்யம் வருக ராஜ்யம் வருக ஆமென் கிறிஸ்துவின் ராஜ்யம் வரட்டும் கிறிஸ்துவின் ராஜ்யம் வரட்டும் இயேசுவின் ராஜ்யம் வருக இயேசுவின் ராஜ்யம் வருக இயேசுவின் ராஜ்யம் வருக அல்வர் மகாந்தயா அல்வர் கதுடவரா எம்ரகமனா சதரஹந்தரே ஆமென் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக இயேசுவின் ராஜ்யம் வருவதாக இயேசுவின் ராஜ்யம் வரட்டும் இயேசுவின் ராஜ்யம் வரட்டும் இயேசுவின் ராஜ்யம் வருவதாக அல் மகந்தரா எல் மக்பரா ஹந்தரே ஹதுடாயா இதம் ரஸ்கம் பிரஹண்ட ஹதுன ஹந்தரே ஏக்ரஹலீசா அல் மக்ரோவன ஹந்தரே கேவா. Thank you அப்பா உம்முடைய ராஜ்யம் வருக இயேசுவின் ராஜ்யம் வருக. Let your kingdom come, Lord. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let your kingdom come, O God. உம்முடைய ராஜ்யம் வரணுமே. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தில் அவர் சொன்ன வார்த்தை, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசுவின் ராஜ்யம் வரணும். சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை பாருங்க. இயேசுவின் ராஜ்யம் வரணும்னு நம்ம ஜெபம் பண்ணணுமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் இயேசுவின் ராஜ்யம் வரணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் உம்முடைய ராஜ்யம் வரட்டும்பா, உங்க ஆளுகை வரட்டும்பா, எங்க குடும்பத்தில் உங்க ஆளுகை வரட்டும்பா, எங்க ஊழியத்தில் உங்களுடைய ஆளுகை வரட்டும்பா. ராஜ்யம்னா ஆளுகை. அவருடைய ராஜ்யம் அப்படின்னா ஆளுகை வரணும். அவருடைய ஆளுகை
உங்க குடும்பத்தில் எந்த விதமான ஆளுகை இருந்தாலும் இயேசுவின் ஆளுகை வரும்போது சில ராஜ்யங்கள் பின்னிட்டு திரும்பித்தான் ஆகணும், சில ராஜ்யம் பின்னிட்டு ஓடித்தான் ஆகணும். ஏன்னா இயேசுவின் ராஜ்யம் மல்வர் வஹந்த ரேஹத்துடாயா இடம் பிரகடல மஹசரதி அந்தரா. ஆமென். இப்பொழுது இயேசுவின் ராஜ்யம் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வருது, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வருகிறது. இயேசுவின் ராஜ்யம். ஆமென். ஓ ஹalleluya. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. அல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும்பா, எங்களுடைய குடும்பத்தில் உம்முடைய ராஜ்யம் வரட்டும், என்னுடைய எதிர்பார்ப்புகள் மேல உம்முடைய ராஜ்யம் வரட்டும். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜ்யத்தோட வருகிறார், தம்முடைய வல்லமையோட வருகிறார், தம்முடைய மகிமையோட வருகிறார். கமான் எல் பர்மஹந்தரா ஏக்ரகது சஹந்தயால் அவரஹந்தரே. அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய அக்கினிமயமான அவருடைய ஆளுகை. வருக 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 வருக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய ராஜ்யம் வரட்டும்பா. Let your kingdom come, Daddy. Let your kingdom come, Father. இந்த ஆராதனை ஏதோ செய்துவிட்டு போவதற்காக அல்ல. ஆமென். கர்த்தருடைய ராஜ்யம் வல்லமையோட உங்களுடைய மேலே இறங்கி வருகிறது, உங்களுடைய வீடுகளுக்குள்ளா இறங்கி வருகிறது. உடவா சதரவா கபரா. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக. வருக மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. உலகமெல்லாம் மீட்படைய உம் ஜீவன் தந்தீரையா. உலகமெல்லாம் மீட்படைய உம் ஜீவன் தந்தீரையா. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. ஓ மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. என் பாடுகள் ஏற்றுக்கொண்டீர்,
மகிமை அடையும் இயேசுராஜனே, ஓ மாறாத நல்ல நேசரே, மகிமை அடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, உந்தன் திருநாமம் வாழ்க, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக. பாடும் உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக, உந்தன் திருநாமம் வாழ்க, ஓ உம்மரசு வருக. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக. உம்முடைய ராஜ்யம் வரணும், ராஜ்யம் வரணும், ராஜ்யம் வரணும், உங்க ஆளுகை வரணும்பா, இயேசுவின் ஆளுகை வரணும். இந்த ஆராதனையில ஆண்டவர் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல உங்களுடைய ராஜ்யம் வரட்டும், உங்க ஆளுகை வரட்டும்பா, எங்க மேல உங்களுடைய ஆளுகை வரட்டும்பா, என் மேல உங்களுடைய ஆளுகை வரட்டும்பா, ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல உங்களுடைய ஆளுகை வரட்டும்பா, உங்களுடைய ராஜ்யம் வரட்டும்பா. உடபலா சதரஹந்தரபகதே எல் மாம்ரஹசரப உடபராலே மஹந்தரப. இருளின் ராஜ்யத்தில் இருந்து ஒளியின் ராஜ்யத்திற்குள்ள அழைத்து கொண்டு வந்தவரே, இன்னும் வேற ராஜ்யத்தினுடைய வல்லமை கிரியை செய்கிறத பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. இந்த ஆராதனை வேளையில இயேசுவின் ராஜ்யம் தம்முடைய பிள்ளைகள் மேல வரட்டும். ஓ வருகிறதற்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய ராஜ்யம் உங்க மேல வருகிறது, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் உங்க மேல வருது, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் உங்க மேல வருது. ஹல்லேலூயா. ராஹா துடாவா சதரே ஹெதரே மானா மால்பர் பஹந்தரே துடாயாலாஸ். Yes, Father, we bless your name. Hallelujah. உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே வல்லமையோடே தேவன் இறங்கினதற்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தின தெய்வம் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளினாலே உம்மை வெளிப்படுத்தினதற்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்ததாய், தேவனுடைய கிருபைகள் நிறைந்ததாய் இருக்கட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளோடு தேவன் அசைவாடுவீராக. உடபரா சதரஹந்தரே பரஹந்தரே பகதுரவா சதரஹா. Yes, Daddy, thank you, அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Praise Jesus. ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 36வது சங்கீதம். நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 36. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும்
நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தியடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும். பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும் அவருடைய ஒளி என்கிற தலைப்பிலிருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உங்களுக்குள்ளே பிரகாசிக்கிற அவருடைய ஒளி. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவ ஒளியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போதே அங்கே ஒரு வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களும் எழுதப்பட்ட எழுத்து நடையில் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்காது. பதிலாக இந்த சுவிசேஷ புஸ்தகம் ஆரம்பிக்கப்படும் போதே வித்தியாசமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக பிறந்தவர்கள் அப்படி நம்ம வாசிக்க துவங்கி அங்கே ஆபிரகாமினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும், ஆபிரகாமினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும், ஆதாமினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையர்கள் எல்லாருடைய பெயர்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது அப்படி ஒரு முன்னுரை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை உங்களால் பார்க்க முடியாது. பதிலாக அவர் இப்படி எழுதுகிறார்: ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே இந்த யோவான் என்கிறதான இந்த அன்பின் சீஷன் எழுதுகிறதை உங்களால் பார்க்க முடியும். யோவான் என்கிறதான இந்த சீஷன் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே அவருடைய சீஷர்களில் மிகவும் வயது குறைந்த ஒரு சீஷனாய் இருந்தான். அநேகர் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் வெறும் 14 வயது தான் இந்த யோவானுக்கு இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அதனால இயேசு கிறிஸ்து எங்கே ஊழியத்துக்கு சென்றாலும் இந்த யோவான் என்கிறதான இந்த அன்பின் சீஷனை பக்கத்தில் வைத்து கொள்ளுகிறது வழக்கம். நாம் வாசிக்கிறோம் அல்லவா, அவருடைய மார்பில் சாய்ந்து என்று சொல்லி ஒரு சீஷனை குறித்து வாசிக்கிறோம்ல, அது இந்த சீஷன் தான். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமாய் இந்த சீஷன் இருந்தான். இயேசு கிறிஸ்துவ மிகவும் அன்பாய் அவருடைய மார்பில் அணைத்து இந்த சீஷனை வைத்திருப்பார். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு சீஷன் பாருங்கள். இந்த சீஷன் இயேசு கிறிஸ்துவினுடைய இதய துடிப்பை கேட்டவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இதய துடிப்பை நன்றாய் கேட்ட இந்த மனுஷன் ஆமென் பேசுகிற எழுதின வெளிப்பாடு எல்லாம் வித்தியாசமானது தான்.
இவர் சுவிசேஷ புஸ்தகம் எழுதும் போது ஆதாமுக்கு சேத் பிறந்தான், சேத்துக்கு இன்னொரு மனுஷன் பிறந்தான், ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தான் என்கிற வம்ச வரலாறுகளை எழுதாமல் எழுதும் போதே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் எழுதுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென். பூமியின் துவக்கத்தில் இருந்தது வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி ஆமென், தேவனுடைய மகத்துவங்களை, ஆவிக்குரிய விளக்கங்களை, ஆவிக்குரிய பார்வையோடு இவர் எழுதுகிறார். உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரிகிறதா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய சுவிசேஷ புஸ்தகங்கள் மனித வம்ச வரலாறுகளை அதிகமாக எடுத்துரைக்கும் போது இந்த மனுஷன் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தை இயேசுவை அடையாளம் காட்டுவதற்கு, தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய அந்த முன்னுரை எழுதுவதற்கு அவர்களைப் போல வம்ச வரலாறுகளை எழுதாமல் ஆமென், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இயேசு கிறிஸ்து யார், அந்த வார்த்தை என்பது என்ன, அந்த வார்த்தை எப்படி உருவானது, அந்த வார்த்தை எப்படி நமக்குள்ளே வந்து கிரியை செய்தது என்பதை பற்றியெல்லாம் இவர் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் அப்படி எழுதி வருகிற அந்த முன்னுரையிலே சொல்லப்பட்ட வசனத்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையாகிய இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்ததாம். அடுத்ததாக 5வது வசனத்தை நாம் மிகவும் கவனமாய் வாசிக்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருள் என்று சொல்லும்போது அது பாவத்தை குறிக்கிறது. இருள் என்று சொல்லும்போது அது சாத்தானின் ராஜ்யத்தை குறிக்கிறது. இருள் என்று சொல்லும்போது அது பயத்தை குறிக்கிறது. இருள் என்று சொல்லும்போது அது மரணத்தை குறிக்கிறது. இருள் என்று சொல்லும்போது அக்கிரமமான காரியங்களை குறிக்கிறது, சாபமான காரியங்களை குறிக்கிறது. இந்த இருள் என்கிற இந்த இடத்தின் மேலே ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பிரகாசித்தார். அடுத்த வார்த்தையை பாருங்க, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பற்றி கொள்ளவில்லைன்னா என்ன? இங்கிலீஷ் பைபிள் அழகா காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சில மொழிபெயர்ப்புகளில் ஓவர்கம் அப்படின்ற வார்த்தை கூட நம்ம பார்க்கிறோம். இந்த இருள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, வெளிச்சத்தை மேற்கொள்ள பார்க்கிறது. வெளிச்சத்தை என்ன செய்கிறது? மேற்கொள்ள பார்க்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இருளானது அதை பற்றி கொள்ள முடியல, பற்றி கொள்ளவில்லை. முயற்சி செய்கிறது, ஆனால் அதை பற்றி கொள்ள முடியவில்லை. இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இதுதான். இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவனுள்ள ஒளி உங்கள் மேல் பிரகாசித்தால் எந்த இருளுக்கும் உங்களை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை, எந்த வியாதிக்கும் உங்களை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை, எந்த பாவத்துக்கும் உங்களை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை, எந்த சாபத்துக்கும் தலைமுறை கட்டுகளுக்கும் உங்களை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்கிறதினாலே, இயேசு கிறிஸ்து என்கிறதான ஜீவனுள்ள ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்கிறதினாலே இருள் உங்களை பற்றி பிடிக்க முடியாது, இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது. சில நேரங்களில் உங்களோடு போராடலாம், சில நேரங்களில் உங்களை மேற்கொள்வதற்கு அது முயற்சி செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஒளி எந்த இருளையும் மேற்கொள்ளுகிற ஒளியாயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி எல்லா இருளையும் மேற்கொள்ள வல்லமை உள்ளதாயிருக்கிறது. பாருங்க, இந்த ஒளி, அதாவது ஜீவ ஒளியினுடைய வேலையே என்ன அப்படின்னு சொன்னா, இருளின் மேல் பிரகாசிக்கிறது தான், இருளான இடத்தில் பிரகாசிப்பது தான் ஜீவனுள்ள ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேலை. உங்களுடைய குடும்பத்திலே இருள் இருக்கிறதா? உங்களுக்குள்ளே இருள் இருக்கிறதா? உங்களுடைய தொழில்களில் இருள் இருக்கிறதா? உங்களுடைய இருதயத்தில் இருள் இருக்கிறதா? இப்படி இருள் இருந்தா இந்த ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள்ள நீங்க வரவேற்கும் போது, உங்களை வீட்டுக்குள்ள வரவேற்கும் போது, உங்களுடைய தொழிலுக்குள்ள வரவேற்கும் போது, ஆமென், எப்படிப்பட்ட இருளின் கட்டுகளானாலும்,
எப்படிப்பட்ட அந்தகார சங்கிலிகளானாலும் இயேசு கிறிஸ்துவின் ஒளி உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது அது தானாக போய்த்தான் ஆகணும், அது தானாக வெளியேறித்தான் ஆகணும். ஆமென். உங்களுடைய வீட்டுக்குள்ளே இந்த ஒளி பிரகாசிக்கும் போது அங்கே சமாதான குறைவுக்கு இடமில்லை, அங்கே பிசாசுக்கு இடமில்லை, அங்கே சண்டைகளுக்கு இடமில்லை, அங்கே சச்சரவுகளுக்கு இடமில்லை. ஆமென். குடும்பங்களிலே நிறைய போராட்டங்கள் இருக்கிறத பார்க்கிறோம், நெடுநாளாய் சமாதானமின்மைகளை பார்க்கிறோம், ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாத நிலைகளை பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் ஒரு இருளின் ஆதிக்கம் தான், இதெல்லாம் ஒரு இருளின் பிடித்தான். ஏறின கட்டிலிருந்து இன்னும் பல மாதங்கள் நீங்கள் இறங்கவில்லை என்றால் நீங்கள் இருளின் கட்டில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி உங்கள் மேல் பிரகாசித்தால் நீங்கள் படுத்திருக்கிற அந்த இடத்திலிருந்து உங்களால் எழும்ப முடியும். ஆமென். உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த அந்தகார சங்கிலிகள் தானாகவே அவைகள் விழுந்து போகும். இயேசு கிறிஸ்து என்கிற இந்த ஜீவ ஒளி எந்த இருளையும் மேற்கொள்ள வல்லமை உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஒளி எந்த இருளையும் மேற்கொள்ள வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அதனால் தான் அந்த 5வது வசனம் சொல்லுகிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, அதை பற்றி கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இது சாதாரணமான வெளிச்சம் அல்ல, இது ஜீவனுள்ள வெளிச்சம், இது பேசுகிற வெளிச்சம், இது கிரியை செய்கிற வெளிச்சம், இது உங்களுக்காய் செயல்படுகிற வெளிச்சம், உங்களோடு வருகிற வெளிச்சம். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடத்தில் உங்களோடு இந்த வெளிச்சம் வரும், நீங்கள் பேசும்போது இந்த வெளிச்சம் கிரியை செய்யும். ஓ ஹல்லேலூயா. இருளான இடத்திலே போய் இந்த வெளிச்சத்தை நீங்கள் வரவழைக்கும் போது அது உங்களுக்காக பிரகாசிக்கிறதற்கான ஒரு ஜீவனுள்ள ஒளியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஒளிக்கு மட்டும்தான், இந்த இயேசு என்கிற இந்த ஜீவ ஒளிக்கு மட்டும்தான் இருளை மேற்கொள்ளுகிற சக்தி உண்டு, வேற எந்த வெளிச்சத்துக்கும் இல்லை. அடுத்து பார்க்க போகிறோம் எப்படிப்பட்ட வெளிச்சம், இது எங்க துவங்கின வெளிச்சம், இது என்ன செய்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் எந்த இருளையும் அகற்றும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களால் காரியங்களை பார்க்க முடியும், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப முதலாவது இருள் என்பது என்ன என்பதை பற்றி நாம் சில காரியங்களை தியானிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் நமக்கு எல்லாம் நல்ல தெரிந்த வசனம். பாருங்க, சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் முதல் 4 வசனத்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2வது வசனத்தில் பூமியானது எப்படிப்பட்டதா இருந்ததாம், ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. பூமி எப்படி இருந்துச்சா, ஒழுங்கின்மை வெறுமை. இந்த 2 வார்த்தையை நல்ல மனசில் வச்சுக்கோங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அதாவது ஏன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததென்றால், ஆழத்தின் மேல் இருள் இருந்ததினால் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. உள்ளுக்குள்ள இருள் இருந்ததுனால வெளியே எப்படி இருக்கான், ஒழுங்கின்மையா இருக்கு. உள்ளுக்குள்ள இருள் இருந்ததுனால வெளியே வெறுமையாய் தெரியுது. பாருங்க, நமக்குள்ள இருள் இருந்துச்சுன்னா, நமக்குள்ள ஆழத்துல இருள் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை வெறுமையானதாகத்தான் இருக்கும், நம்முடைய வாழ்க்கை ஒழுக்கமற்றதாகத்தான் இருக்கும். ஒரு ஒழுங்கின்மை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஜெபத்திலே ஒரு ஒழுங்கு இருக்காது, ஆண்டவரை தேடுகிறதிலே ஒரு ஒழுங்கான தேடுதல் இருக்காது, ஒரு வெறுமையான ஒரு அனுபவம் இருக்கும். எல்லாமே சுற்றி நமக்குள்ளே இருந்தாலும், நம்முடைய தேவைகளை சந்திக்க பணம் இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், நல்ல வீடு வாசல்கள் நமக்கு இருந்தாலும், ஒரு வெறுமையான ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? ஆழத்துக்குள்ள, அதாவது உங்க இருதயத்தின் ஆழத்துல இருக்கிறதான, அதனால தான்
அந்த இருள்னால தான் வெளியில் எப்படி இருக்கிறதா, ஒழுங்கின்மை வெறுமையாக இருக்கிறது. நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னும் பாவ சிந்தைகளோடு இருப்பதற்கு காரணம் என்ன? ஆழத்தில் இருளுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறாங்க. ஆழத்தில் இருளுக்காக அவங்க இடம் ஒதுக்கி கொடுத்து அந்த இருளை உள்ள வைத்திருக்கிறாங்க. அதனால என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் எழுதப்பட்டிருக்கு. அவர் உள்ளுக்குள்ள வர முடியல, அந்த பூமிக்குள்ள ஜலத்துக்குள்ள அவர் வர முடியல. ஏன்னு சொன்னா ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறதுனால ஆவியானவர் உள்ளே வர முடியல. அவர் என்ன செய்கிறார்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்கள் மேலே அசைவாடுவதற்காக அல்ல கொடுக்கப்பட்டது, உங்களுக்குள்ளே அசைவாடுவதற்காக. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். நமக்குள்ள இருக்கிறதுக்காக, நம்மோடு இருப்பதற்காக இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவர் தம்முடைய சுவாசத்தை அவருடைய சீஷர்கள் மேல் ஊதி சொன்னார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். தம்முடைய சுவாசத்தை தம்முடைய சீஷர்கள் மேல் ஊதினார், நம்மேல் ஊதினார். ஊதி என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஆதாமை ஆண்டவர் உருவாக்கின அந்த சமயத்திலே அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று நாம் வாசிக்கிறோம். பின்பு ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்த போது அவனுடைய அந்த ஆத்மீகத்தை அவன் என்ன செய்தான்? இழந்து போனான். அப்போ மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி இந்த பூமியிலே வந்து சொந்த இரத்தம் சிந்தி ஜீவனை தந்து நம்மை மீட்டு கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப பாருங்க, ஆதாமுக்குள்ளேயும் அந்த இருள் வந்ததை பார்க்கிறோம். அவனுக்குள்ள பாவம் வந்து விட்டது. அதனால ஒரு ஒழுங்கின்மை அவனிலே காணப்பட்டது, ஒரு வெறுமை அவனிலே காணப்பட்டது. ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவரை வந்து சந்திக்கிறதற்கு கூட, அவரை பார்க்கிறதற்கு கூட அவனுக்கு முடியாமல் பயந்து போய் அந்த விருட்சங்களின் நடுவில் அவன் போய் ஒளிந்து கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுக்குள்ள இருள் இருக்கும்போது அவனுக்கு தேவனை தேட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது. இந்த இருள் ஒரு மனுஷனுக்குள்ள குடிகொள்ளும் போது அவனுக்குள்ள ஒழுங்கின்மை, வெறுமை ஆகிய இந்த இரண்டு விஷயங்கள் அவனுக்குள்ள வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த அந்த வசனத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெறுமை என்கிற காரியத்தை குறித்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, எம்டியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் முழு உலகமும் அப்படி வெறுமையா இல்லை. முழு உலகமும் ஜலத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. முழு உலகமும் ஜலத்தினால் நிரப்பப்பட்டிருந்துச்சு. ஆனால் ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, ஆண்டவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா எல்லாம் இருந்தாலும் அது வெறுமை தான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, அவருடைய ஒளி நமக்குள்ள இல்லைன்னா, எல்லாம் இருந்தாலும், நம்மை சுற்றி எல்லாமே இருந்தாலும், நல்ல பணம் இருந்தாலும், நல்ல பட்டம் இருந்தாலும், நல்ல பதவியில் இருந்தாலும், ஆண்டவர் இல்லாட்டினா அது வெறுமை தான். ஆமென். நம்மை விட நிறைய அந்தஸ்தில் பெரியவர்கள் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். உலக பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளெல்லாம் என்ன இல்லை? இயேசு என்கிற வெளிச்சம் அவர்களுக்குள்ள இல்லை, அவர்களுக்குள்ள ஒளி இல்லை, அவர்களுக்குள்ள இருள் தான் இருக்கிறது. அப்போ அவர்கள் வெறுமையானவர்கள் தான். ஆனால் இயேசுவை தெய்வமாக கொண்ட நாம் நிறைவுள்ளவர்கள். நம்மிடத்தில் ஆங்காங்கே குறைகள் இருக்கலாம், ஆனால் இயேசு நமக்குள்ளே இருக்கிறதுனால, நிறைவான அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம் எல்லாவற்றிலும் நிறைந்தவர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 3வது வசனத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 4வது வசனம், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வெளிச்சம் சூரியனிலிருந்து வந்த வெளிச்சம் அல்ல. ஏன்னா ஆண்டவர் சூரியனை அதுக்கடுத்த நாட்களில் தான் சிருஷ்டிக்கிறார். சூரியன் அது வரைக்கும் உருவாகவே இல்லை. சூரியனினால் வந்த வெளிச்சம் அல்ல இது. இந்த வெளிச்சம் யாருடையது என்றால் தேவனுடைய வெளிச்சமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. சூரியனினாலோ சந்திரனினாலோ நட்சத்திரத்தினாலோ இருந்து வந்த வெளிச்சம்
வெளிச்சம் அல்ல, இது தேவனிடத்திலிருந்து வந்த வெளிச்சம். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் இருளை அகற்றுகிற வெளிச்சம். ஆழத்தின் மேல் இருக்கிற இருள், அந்த இருளை அகற்றுகிற வெளிச்சம். ஒருவேளை உங்களுக்குள்ள இருள் இருக்கிறது போல நீங்கள் உணர்ந்தால், உங்களுடைய வீடுகளில் இருள் இருக்கிறது போல உணர்ந்தால், நீங்க பயப்படணும்ன்ற அவசியமே இல்லை. உங்க சொப்பனத்தில் பயம் தரக்கூடிய சொப்பனமாக உங்களுக்கு வரும்னா, இருளை அதிகமாக பார்க்கிறீங்க, ஏதோ ஒரு உருவத்தை பார்க்கிறீங்க, கருப்பு கருப்பா தெரியுது, இதெல்லாம் நிறைய நம்ம ஆட்கள் சொல்லுகிற விஷயம். இது போல உள்ள கட்டுகள், இதெல்லாம் ஒரு விதமான ஒரு பொல்லாத கிரியை, ஒரு இருளின் வல்லமை தான். இதை குறித்து நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. உங்க வாயை திறந்து இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான ஒளியை உங்களுக்குள்ளே வரவழையுங்கள். அப்போது இந்த சக்திகள் உங்களை விட்டு மாறி போகும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சொப்பனத்தில் ஒரு விடுதலை வேணும். தவறான கனவுகள், தப்பான கனவுகள், ஆமென், பயப்படக்கூடிய கனவுகள், யாரோ துரத்துவது போல காணப்படுகிறது, ஏதோ மிருகம் துரத்துவது போல் இருக்கிறது, யாரோ உங்களை துரத்தி வருகிறார்கள், இது போல உணர்வு உங்களுக்கு இருக்குன்னா, சிலருடைய கனவுகளில் கொடிய சர்ப்பங்கள் துரத்தி வருகிறது, பேய் வல்லமைகள் துரத்தி வருகிறது, ஏதோ ஒரு விதமான பயம் உங்களை ஆளுகிறது, அரண்டு போய் எந்திருக்கிறீர்கள், நடுராத்திரியிலே கஷ்டப்பட்டு கண்ணீரோடு எந்திருக்கிறீர்கள், பயப்பட்டு எந்திருக்கிறீர்கள், இருக்கிற இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு போகிறதற்கு பயம். இப்படி சொப்பனத்தின் மூலமாய் சத்ரு உங்களை வந்து பயப்படுத்துகிறான் அல்லவா? நீங்கள் என்ன செய்யணும்? வாயை திறந்து அந்த ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவை, அந்த இரட்சிக்கிற ஒளியாகிய கிறிஸ்துவை, இருளை அகற்றுகிற சக்தியுள்ள கிறிஸ்துவை உங்களுடைய வீட்டிற்குள்ளே, உங்களுடைய இருதயத்திற்குள்ளே நீங்கள் வரவழைக்க வேண்டும். கீழ்ப்படியாத பிள்ளைகள், நீங்க என்ன சொன்னாலும் பிள்ளைகள் கீழ்ப்படிகிறதில்லை. அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்குள்ள உம்முடைய வெளிச்சம் வரட்டும் பா, அந்த ஜீவனுள்ள வெளிச்சம் வரட்டும், இருளை அகற்றக்கூடிய வெளிச்சம் உள்ள வரட்டும். ஆமென். இருள் பற்றி கொள்ள முடியாத அந்த மிகவும் பயங்கரமான அந்த வெளிச்சம், ஆமென், என்னுடைய பிள்ளைகளுக்குள்ள வரட்டும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த வெளிச்சம் உள்ளே பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் வரும்போது வேதம் சொல்லுகிறது, இருளானது அதை என்ன செய்யவில்லை? பற்றி கொள்ளவில்லை, அதை மேற்கொள்ளவில்லை, அதை பிடித்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இந்த வெளிச்சம் இருளை மேற்கொள்ளுகிற வெளிச்சம், இந்த வெளிச்சம் இருளை அகற்றுகிற வெளிச்சம். இந்த வெளிச்சம் உள்ளே வரும்போது இருள் தானாக பயந்து ஓடும், இருள் தானாக பயந்து அலறி ஓடும், வெளியே ஓடும். அப்படிப்பட்ட ஜீவ வெளிச்சம் இது, ஜீவனுள்ள ஒளி இது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கரங்கள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறுவதாக. உங்களுடைய வலது கையை உங்க தலை மேல வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லா இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. ஆமென். உம்முடைய வெளிச்சம் என்னிலே நிறைவாய் பிரகாசிப்பதாக. இயேசுவின் வெளிச்சம் நிறைவாய் என்னில் பிரகாசிப்பதாக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தபோது இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாய் பிரித்தார். அதை ரெண்டையும் ஒன்றாக கலந்து வைக்கல, அதை ரெண்டையும் ஆமென் வெவ்வேறாக பிரித்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய இருதயத்திற்குள்ளே இருக்கிறதான இருள், மேலே இருக்கிறதான பரிசுத்த ஆவியை உங்களிடத்திலே வரவிடாது, உங்களிடத்திலே வந்து தங்க விடாது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து செயல்படுவதை இந்த இருள் தடுத்து கொண்டே இருக்கும். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணும்போது, வாலிபர்கள் நல்லா கவனிங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த இருளுக்கு விரோதமாய் நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி என்னை முழுமையாய் நிரப்பணும். என் இருதயத்தை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, என்னுடைய சரீர பாகத்தை கர்த்தருடைய வெளிச்சம் நிரப்பட்டும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது அவருடைய நிறைவான ஒளி உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 46வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நீங்கள் விசுவாசமாய் இருக்கும்போது நீங்கள் இருளிலே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறதில்லை. ஏன்னா நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னும் இந்த இருள் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, இருள் என்பது
பாவம், இருள் என்பது அக்கிரமம், இருள் என்பது தீராத நோய், இருள் என்பது மரணப்பிடி, இருள் என்பது ஒரு சாபக்கட்டு. இப்படிப்பட்ட காரியங்கள் இருளாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்காகத்தான் இயேசு ஒளியாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களுக்காகத்தான், உங்களுடைய இருள் மாற வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஒளியாய் வந்தார். அவர் உலகின் ஒளியாகிய இயேசு. ஹல்லேலூயா! ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள உலகத்தின் ஒளி இறங்கி வந்துச்சுன்னா அது எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வீடுகளில் நல்ல அருமையான லைட் நீங்கள் போட்டிருப்பீர்கள். அந்த லைட் அந்த ஒரு அறைக்கு போதுமான ஒரு லைட், அதனால நீங்கள் அந்த ஒன்றை போட்டிருக்கிறீங்க. இது போல ஒரு 100 லைட் அந்த ரூம்குள்ளே யாராவது போடுவாங்களா? யாரும் போட மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் உலகத்தின் ஒளின்னு சொல்றாரு. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குரிய ஒளி அல்ல, உலகத்தின் ஒளி. ஆனால் இந்த ஒளி நமக்குள்ள பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்றாரு. பிரகாசிச்சா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற இருள் அரண்டு ஓடும். ஆமென். உள்ள இருக்கிற பொல்லாத கிரியைகள் வெளியே அகன்று ஓடும். பாவ கிரியைகள் வெளியே ஓடும். ஆமென். அசுத்த சிந்தனை வெளியே ஓடும். கெட்ட பேச்சுகள் வெளியே ஓடும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா அந்தகார கிரியைகளும் நம்மை விட்டு என்ன செய்யும்? அகன்று போகும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தின் ஒளின்னு சொன்னார். அந்த ஒளியை நமக்குள்ள என்ன செய்கிறார்? தருகிறார், வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை இருக்கிறதை நீங்கள் உணராமல் இருக்கலாம், ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி எந்த இருளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒளியாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 9:2 வாசிக்கிறோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் என்ன செய்ததாம்? பிரகாசித்தது. மரண இருளின் கட்டுகளில் இருக்கிற ஜனங்கள் மேல், அந்த தேசத்தின் மேல், அந்த திசையில் இருக்கிற ஜனங்கள் மேல் தேவனுடைய வெளிச்சம் என்ன செய்தது? பிரகாசித்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, இந்த ஜீவ ஒளியை நமக்குள் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜீவ ஒளியை நமக்குள் பெற்றுக்கொள்வது எப்படி? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். மறுபடியும் வாசிக்கலாம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த ஜீவ ஒளியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரை பின்பற்ற வேண்டும். நாம் அவரை ஃபாலோ பண்ணணும். இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். அவரை நாம் பின்பற்றும் போது இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை பெற்றவர்களாய் நாம் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து என்கிற இந்த ஒளி, மிகப்பெரிய இந்த ஒளி, அதிசயமான ஆச்சரியமான இந்த ஒளியை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிற வேளையிலே நாம் இருளில் நடவாமல் அவருடைய அந்த ஜீவ ஒளியை நாம் அடைந்தவர்களாய் இருப்போம். நமக்குள்ளே அந்த ஒளி என்ன செய்யும்? பிரகாசிக்கும். ஆண்டவரை ஃபாலோ பண்ண வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல, நிறைய காரியங்களை ஃபாலோ பண்ணுறோம், தவறாமல் ஃபாலோ பண்ணுறோம். அதே போல் இயேசு கிறிஸ்துவை நாம் முதன்மையாய் வைத்து அவரை நாம் பின்பற்றும் போது அந்த ஒளியில் நாம் நடந்து கொள்ள முடியும். அந்த ஒளியை பெற்றவர்களாய் இருக்க முடியும். அந்த ஜீவ ஒளியை அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஜீவ ஒளி உங்களை நடத்துகிற ஒளியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று நம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் நடக்கிற வழிகள் எல்லாம் சரியாக நம்மால் நடக்க முடியும். அநேக நேரங்களில் குழப்பங்கள் நமக்கு வருகிறது. எங்கே போவது, என்ன செய்வது என்று நமக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம் அல்லவா? ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த குழப்பங்கள் உங்களை விட்டு என்ன செய்யும்? மாறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 1:9 வாசிக்கிறோம், உலகத்தில் வந்து எந்த
மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த ஒளி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கும். இவனை தான் பிரகாசிக்க முடியும், இந்த குறிப்பிட்ட மனுஷனை தான் பிரகாசிப்பிக்க முடியும், இவங்களை பிரகாசிப்பிக்க முடியாது, இவங்களை சரி பண்ண முடியாது என்ற நிபந்தனை இயேசுவுக்கு இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு என்கிற ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கும், எந்த மனுஷனையும் ஆமென் பிரகாசம் உள்ள ஒரு மனிதனாய் மாற்றும், வெளிச்சம் உள்ள ஒரு மனிதனாய் மாற்றும். நீங்க எந்த மனுஷனை பார்த்தும் இந்த மனுஷன் திருந்துகிறதற்கான வாய்ப்பு இல்லை நீங்க நினைக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ஒளி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவ ஒளி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா எந்த மனுஷனும் மாறித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. உதாரணம் சொல்லவா, அப்போஸ்தலனாகிய பவுல் இவன் சவுலாய் இருந்தான் முன்பாக. அப்படி இருக்கும்போது தமஸ்குவின் வீதியிலே இந்த வெளிச்சம் அவனை சந்தித்தது. ஹல்லேலூயா, ஆமென். இவன் எதற்காக போனான்? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை சிறைபிடித்து அவர்களை சிறையில் அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும் என்று கையில் பத்திரத்தோடு போன மனிதன். போகிற வழியில் தானே இந்த ஜீவ ஒளி அவனை சந்தித்தது. எண்ணி 3 நாட்களுக்குள்ள இந்த மனுஷனை ஞான ஸ்நானம் பெற வைத்தார். எவ்வளவு பெரிய ஒளி பாருங்க, எவ்வளவு வல்லமையுள்ள ஒளி பாருங்க. இந்த ஒளி இந்த மனுஷனை சந்திச்ச உடனே கண்கள் குருடாக்கப்பட்டவனாய் தரையிலே விழுந்தான். எழுந்து பார்த்தா கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் அவனுக்கு உதவி செய்ய வேண்டியிருந்தது. எத்தனையோ பேர் இவனுடைய வார்த்தையை நம்பிதான் இவனுக்கு பின்பாக வந்தார்கள். இப்ப இவனுக்கே கையிலாக கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. இயேசு என்கிற ஒளி எந்த மனுஷனை தொட முடியும்? ஹல்லேலூயா, ஆமென். இந்த தமஸ்கு பட்டணத்திற்கு போகும்போதே போகிற வழியில் தானே இந்த மனுஷன் தொடப்பட்டான். ஹல்லேலூயா. அங்கே அனனியா என்று பேர் சொல்லுகிற ஒரு சீஷன் இருந்தான். அந்த சீஷனை ஆண்டவர் கூப்பிட்டார். அனனியாவே என்று சொல்லி கூப்பிட்டு அவனை சவுல் இருந்த வீட்டுக்கு அனுப்பினார். அவனுடைய தலையின் மேல் கை வைத்து ஜெபிக்க உதவி செய்தார். உடனடியாக ஞானஸ்நானம் பெற்றான். ஞானஸ்நானம் பெற்றதோடு விடவில்லை, இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க துவங்கினான். இதெல்லாம் நடக்குமா? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனால் நடந்திருக்கு பாருங்க. இதுதான் ஒளியின் வல்லமை. இயேசு என்கிற ஜீவ ஒளியினுடைய வல்லமை இதுதாங்க. உங்க வீட்டில் உள்ளவங்க மேலே இது பிரகாசிக்கணும். சில நபர்கள் உங்க மனதில் இருப்பாங்க, இந்த மனுஷன் மாறவே மாட்டானே, இந்த பிள்ளை மாறவே மாட்டேங்குது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி அந்த குறிப்பிட்ட அந்த நபர் மேலே பிரகாசித்தது என்று சொன்னால் எந்த மனுஷனையும் மாற்றுவது தேவனுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவனை 3 நாளில் ஞானஸ்நானம் எடுக்க வச்சார். 3 நாளில் ஞானஸ்நானம் எடுக்க வைத்தார். அபிஷேகத்தை பெற வைத்தார். அந்நிய பாஷை பேசினார். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் அந்த ஒளியினுடைய வல்லமை. அந்த ஒளி அவனை சந்தித்தது, ஜீவ ஒளி அவனை தொட்டது. ஹல்லேலூயா. அந்த ஒளி அவனோடு பேசினது. இது ஏதோ வந்து போகிற ஒளி அல்ல, இந்த ஒளி அவனோடு பேசினது. அப்போஸ்தலனாகிய பவுலோடு இந்த ஒளி பேசினது. இந்த ஒளி உங்களோடும் பேசும். ஹல்லேலூயா. இந்த ஒளி உங்களுக்குள்ளே இருந்தால் இது உங்களோடு சம்பாஷிக்க துவங்கும், உங்களோடு பேச துவங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, இந்த ஒளி உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் 2 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்கலாமா? விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த வசனத்தில் பார்க்கிறோம், வெளிச்சத்தை பெறுவதோடு மாத்திரமல்ல, வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். வெளிச்சத்தை பெற்றோம் என்கிற மனநிலையில் மாத்திரம் அல்ல, பெற்ற வெளிச்சத்தை அநேகருக்கு பயனுள்ளதாக நீங்கள் மாற்ற வேண்டும். அதனால தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ஒரு எரிகிற ஒரு விளக்கை
கீழாக அல்லது மறைவான ஒரு இடத்திலே யாரும் வைக்க மாட்டார்கள். மறைவாக வைக்கிறதற்காக அந்த விளக்கு எரியவில்லை. அந்த விளக்கு எரியறதுக்கு காரணமே அது எங்கே இருக்கணும்? விளக்கு தண்டின் மேல் இருக்கணும். அதுக்காக தான் அதை எரிய வைக்கிறார்கள். அப்போதான் அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். முதலாவது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். இந்த வெளிச்சம் என்பது என்ன அப்படின்னு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 16வது வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. வெளிச்சம் என்பது என்ன? நற்கிரியைகள். நற்கிரியைகள் தான் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை எப்படி பிரகாசிக்க முடியும்? இப்போ நம்ம கையில் ஒரு தீ உண்டு பண்ணுகிற ஏதாவது ஒரு பொருள், ஒரு பேப்பரை தீ கொளுத்தணும்னா நம்ம கையில் இருக்கிற அந்த பேப்பரில் இருக்கிற அந்த வெளிச்சம், ஒரு உதாரணத்துக்கு அந்த கையில் இருக்கிற அந்த பேப்பருக்கு பாருங்கள், அதில் எரியிற வரைக்கும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் என்ன செய்யும்? உண்டாகும். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குது. அந்த வெளிச்சத்தை எப்படி நம்ம பிரதிபலிக்கிறது? நம்ம அப்படி தீயா எரிய முடியுமா? இல்லை, அப்படி இல்லை. அதல்ல வெளிச்சம். ஆதியாகமத்தில் நம்ம பார்த்த அந்த வசனத்திலே நம்ம பார்த்தோம், அங்கே உண்டான வெளிச்சம் அது சூரியனிலிருந்து உண்டான வெளிச்சம் அல்ல, அது தேவனுடைய ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி எப்படிப்பட்டது? நற்கிரியைகளான ஒளி. இந்த வசனத்தின்படி, 16வது வசனத்தின்படி, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக என்ன செய்ய கடவுது? பிரகாசிக்க கடவுது. வெளிச்சம் என்றால் நற்கிரியை. நீங்கள் அன்பாக நடந்து கொண்டால் அது நற்கிரியை. அன்பாக பேசினால் அது நற்கிரியை. நீங்கள் உதவி செய்தால் அது நற்கிரியை. நீங்கள் பட்சமாக பேசினால் நற்கிரியை. கோபப்பட வேண்டிய விஷயத்தில் கோபப்படாமல் இருந்தால் நற்கிரியை. பாருங்க, இறங்கி கடன் கொடுத்தால் நற்கிரியை. அமைதியாக பேசினால் நற்கிரியை. இதெல்லாம் நற்கிரியை. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை ஆற்றும், கடும் சொற்களோ கோபத்தை உண்டு பண்ணும் நம்ம வாசிக்கிறோம்ல. அதுபோல இது மாதிரியான நற்கிரியைகள் முதலாவது எங்கே வரணுமா? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நீங்கள் வீட்டில் உள்ள யாவருக்கும் நீங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய நற்கிரியைகள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. தேவன் எப்படி இருக்கிறாரா? ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார், அவருக்குள்ள இருள் என்பதே இல்லை. அது மட்டுமல்ல, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. 6வது வசனம், நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். நான் ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறேன், நான் ஆண்டவர் சொல்கிறத தான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியும் அவரோடு நாம் ஐக்கியப்படாதவர்களாக இருந்தால் நம்ம பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த வார்த்தையில் தாங்க நம்ம கவனம் செலுத்தணும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றாக இணைந்து இருந்தீங்கன்னா எந்த சத்ருவும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. நீங்கள் ஒன்றாக சேர்ந்து நின்னீங்கன்னா, ஒரு குடும்பமாக, ஒரு கூட்டமாக, ஒரு சபையாக சேர்ந்து நிற்கும் போது எந்த சத்ருவும் என்ன செய்ய முடியாது? உள்ள புகரவே முடியாது. நீங்கள் அதற்கான வழியை உண்டாக்க வேண்டும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த யோவான் பாருங்க, ஐக்கியத்தை பற்றி ரொம்ப அதிகமாக எழுதியிருப்பார்.
இயேசு கிறிஸ்து கடைசியில் அவர் ஒரு ஜெபம் பண்ணியிருப்பார். சீஷர்களெல்லாம் வச்சுக்கிட்டே ஒரு ஜெபம் பண்ணியிருப்பார். பெரும்பாலும் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே வெளிப்படையாக ஜெபம் செய்ததை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியாது. 2 ஜெபம் அப்படி எழுதப்பட்டிருக்கு. ஒன்று இந்த சீஷர்களை வச்சுட்டு செஞ்ச ஜெபம், இன்னொரு ஜெபம் அந்த கெத்செமனே தோட்டத்திலே செய்த ஜெபம். இந்த 2 ஜெபம் தான் இயேசு கிறிஸ்து தனிமையில் போய் என்ன செய்தார் அல்லது அவர்களுடைய சீஷர்களை வச்சுட்டு என்ன செஞ்சார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு ஜெபம் தான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில், இது 1 யோவான் நிருபம், அது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபத்தை கர்த்தருடைய சீஷனாகிய இந்த யோவான் என்ன செய்திருக்கிறார்னா, ஒரு வார்த்தை விடாமல் எழுதி வைத்திருக்கிறார். அவர் எப்படி ஜெபம் பண்ணார், பிதாவே அப்படின்னு எப்படி கூப்பிட்டாரு, எப்படி பிறருக்காக ஜெபிக்கிறார், சீஷர்களுக்காக என்னெல்லாம் சொல்லி ஜெபிச்சார்னு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த வசனங்களை நீங்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் வாசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி ஜெபம் பண்ணி அவர் சொல்லும்போது அந்த ஐக்கியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அதிகமாக பிதாவின் இடத்துல சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பார். நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கோ அதுபோல் இவர்களும் உங்கள் கூட ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிதாவிடத்திலே அவர் கேட்டிருப்பார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற நாம் மனுஷர்களோடும் ஐக்கியம் கொள்ள வேண்டும். மனுஷர்களோடு உள்ள ஐக்கியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அவர்களை அற்பமாய் நாம் எண்ணிவிட முடியாதல்லவா? மனிதர்களுடைய உதவி நமக்கு தேவை. மனுஷர்கள் ஆண்டவர் நமக்கு பக்கத்தில் வைத்திருக்கிறது, நாம் அவர்களுக்கு உதவி செய்யணும், அவர்களும் நமக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். இதுக்காக தான் ஆண்டவர் மனிதர்களை சிருஷ்டித்திருக்கிறார். என்னதான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் யோவான் ஸ்நானன், ஜான் த பேப்டிஸ்ட், அவர்கிட்ட போய் ஞான ஸ்நானம் பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து நின்றார். அப்படி நின்னப்போ யோவான் ஸ்நானன் என்ன சொன்னார், நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துட்ட அவர் கேட்குறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. முதலாவது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம், இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் வானத்திலிருந்து அவர் இறங்கி வந்தாலும் மனுஷனுடைய உதவி அவருக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. ஆமென். சில நேரங்களில் நாம் அறியாமல் இப்படி சொல்லிவிடுவோம், எந்த மனுஷரும் எனக்கு தேவையே இல்லை அப்படி சொல்லிவிடுவோம். அப்படி அல்ல. மனுஷனை நம்ப வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. மனுஷர்களை நாம் மதிக்க வேண்டும். மனிதர்கள் மேல் நல்ல மரியாதை உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிற்குள்ளே அவர்களிடத்தில் நல்ல மரியாதை காண்பிக்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க வெளியே மரியாதை காண்பித்தா போதும். நோ, உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் மரியாதை காண்பிக்க வேண்டும். நீங்கள் என்னதான் வெளியே மரியாதை காண்பித்தாலும் மனதிற்குள்ள மரியாதை குறைவாய் ஒரு மனிதனை நீங்கள் நடத்தும் போது ஆண்டவர் முகத்தை அல்ல பார்க்கிறது, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய மனிதர்கள் அதை செய்கிறது உண்டு. வெளிப்புறமாக நல்லா பேசுவாங்க, ஆனால் உள்ளத்திற்குள்ளே அவர்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் அவர்களுக்கு இருதயத்தில் இருக்காது. உள்ள ஒன்று பேசுவார்கள், ஆனால் வெளியே ஒன்று காண்பித்துக் கொள்வார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்திற்குள்ளேயும் அவர்களை நேசிக்கணும், வெளியவும் நேசிக்கணும். இருதயத்துக்குள்ளேயும் அவங்க மேல் அன்பு செலுத்தணும், வெளியவும் அன்பு செலுத்தணும். ஒருவேளை உங்கள் இருதயத்திற்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுக்காத ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, பிறரை அற்பமாய் எண்ணக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு பிசாசு கொடுப்பான, உடனே அந்த கனியற்ற அந்தகார கிரியை நீங்க என்ன செய்யணும், கடிந்து கொள்ளணும். அது ஒரு மாய்மாலத்தின் ஆவி, அது தேவனுடைய ஆவி அல்ல. ஆமென். மனிதர்களை நாம் அன்பாய் நேசிக்க வேண்டும். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அன்பாய் நேசிக்கணும். நம்முடைய சொந்த வீட்டை, உங்களுடைய தாய் தகப்பனை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அன்பாய் விசாரிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அதை ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார், நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம் ஐக்கியப்பட்டிருந்தால் தான் நம்ம ஒளியில இருக்கிறோம் என்று அர்த்தம். அந்த சுபாவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். வெளிச்சம் என்பது நமக்குள்ளே தெய்வீக சுபாவமாய் என்ன செய்கிறது, நமக்குள்ளே தெய்வீக சுபாவமாய் அது வெளிப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நமக்குள்ளே பிரகாசிக்கிற அவருடைய ஒளி. ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய ஒளி உங்களிடத்தில் பிரகாசிக்கிறதுனால என்ன நடக்கிறது என்று இதுவரை நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்மிடத்தில் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளான இடத்தில் அந்த ஒளி பிரகாசிக்கிறது. இந்த இருள்னால் அதை பற்றி கொள்ள முடியல, அந்த ஒளியை மேற்கொள்ள முடியல. அந்த ஒளியை பற்றி
பற்றி கொள்ள முடியல. ஏன்னா இது மிக பெரிய ஒளி, இது ஆச்சரியமான ஒளி. இது பரலோகத்தின் ஒளியாய் இருக்கிறது. இது உலகத்திற்காக கொடுக்கப்படுகிற ஜீவ ஒளியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது பேசுகிற ஒளி. ஆமென். இது மனுஷனை விடுவிக்கிற ஒளியாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒளியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்தார். அந்த ஒளி நமக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அதை பற்றின புரிதல் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்குள்ளே அந்த ஒளி இருக்கிறது. ஒருவேளை இல்லாதது போல நீங்கள் உணர்ந்தீர்கள், ஆனால் ஆழத்தில் இருள் இருக்கிறது போல நீங்கள் உணர்ந்தீர்கள், ஆனால் இப்பொழுதே அந்த ஜீவ ஒளியை வரவழையுங்கள் உங்களுக்குள்ளே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேளையில் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம் அப்பா. எங்களோடு நீர் இடைபடுகிறீர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம், நீர் எங்களுடைய உணர்வுகளை அறிந்தவர், எங்களை உருவாக்கினவர், தாயின் கருவில் நாங்கள் தோன்றுகிறதற்கு முன்னமே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்கள் ஆனார்கள். அப்படிப்பட்ட இந்த மனுக்குலத்திற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தீர். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று வாசித்தோமே. எங்களுக்குள்ளே நீர் அருளின இந்த ஜீவ ஒளிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிறதான இருள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுக்கே தெரியாமல் அது ஒருவேளை ஆழத்திற்குள் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஒளி இப்பொழுதே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிப்பதாக, அவருடைய வீட்டுக்குள்ளே பிரகாசிப்பதாக, அவருடைய இருதயத்தில் பிரகாசிப்பதாக, அவருடைய மனதுக்குள்ளே பிரகாசிப்பதாக, அவர்கள் தொழில் செய்கிற இடங்களிலே பிரகாசிப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இரவு நேரங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயந்து கொண்டிருக்கிற அந்த நிலைகள் மேல பிரகாசிப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஒளி விடுவிக்கிற ஒளியாய் இருக்கிறபடியினாலே உடைய வல்லமையினால உடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஒளி உள்ள இருக்கிறதுனால, இந்த ஜீவ ஒளி உள்ள இருக்கிறதுனால ஆண்டவரே இவைகள் நற்கிரியைகளாய் நல்ல சுபாவங்களாய் வெளிப்பட, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இவர்களும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவும் அப்பா ஸ்தோத்திரம் உடைய ஒளியினாலே தொடப்படவும் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா இருளின் சுபாவங்கள், இருளின் கிரியைகள், எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதிரே உள்ள நாட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நல்ல சுகபலத்தை சரீரத்தில் தாரும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.